வணக்கம். நேற்றைய தினம் சில ஊடகங்களில் வடமாகாணத்தில் பாரிய மழை வீழ்ச்சி ஏற்படும் எனவும் வடமாகாணம் மிகப்பெரிய அழிவு ஒன்றை சந்திக்கும் எனவும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரைக்கும் வடமாகாணத்தின் எந்த ஒரு மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிறிதளவு மழை வீழ்ச்சியும் ஏனைய மாவட்டங்களில் மழை வீழ்ச்சி பதிவாகவில்லை. இன்று காலை 8:30 பிற்பகல் 17:30 வரையான வளிமண்டல பிரதேச காரியாலயங்களில் கிடைக்கப்பட்ட மழை வீழ்ச்சி அதிகமான மழை வீழ்ச்சி எந்த ஒரு பிரதேசங்களையும் பதிவாக இல்லை. பொத்துவில் பிரதேசத்தில் மட்டும் 12.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. உருவாகியுள்ள தாளமுக பாதையானது நாட்டின் தென்கிழக்கு பகுதியினுடைய தருணமாக கல்முனைக்கும் அம்பாந்தோட்டைக்கும் இடையே இலங்கை ஊடறுத்து செல்வதாக வளிமண்டலவியல் அறிக்கைகளில் கூறப்பட்டிருக்கின்றது. இப்பாதையினூடாக தாளமுக்கமானது பிரயாணம் செய்யும் போது வடமாகாணத்தில் பாரிய மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறாது என்பதே உண்மையாகும். எனவே ஊடகங்களில் பரப்பி வரும் தவறான செய்திகளை நம்பாது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் அறிக்கைகளின்படி மக்கள் நடந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அம்பாந்தோட்டைக்கும் கல்முனைக்கும் இடையே தாளமுக்க மையமானது பிரயாணம் செய்வதால் நாட்டின் நாட்டின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளான மட்டக்களப்பு, மொனராகல, காலி, அம்பாந்தோட்டை, பொத்துவில், நுவரெலியா, ரத்னபுர மற்றும் கொழும்பு மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுதினம் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கைகளின்படி எதிர்கூறப்பட்டுள்ளது. நன்றி.